வணக்கம் எல்லாருக்கும். மருதடி விநாயகர் வீடியோவில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துருப்பீங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த திருவிழாங்கிற பக்கத்து கோயில் தானே. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் வந்து உங்களுக்கு அந்த திருவிழா வந்து பதிவேற்றோன்னு நினச்சினான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போட்டு கொண்டு வந்தேன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. ஸோ அது மாதிரி தேர் தீர்த்தம் ரெண்டுமே வந்து, அதாவது புது வருட பிறப்பன்று நடந்த தேரும் தீர்த்த திருவிழா வந்து என்னால் பதிவேற்றெல்லாம் போயிட்டு. ஸோ எங்களோட குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்துட்டு இழப்புண்டு. ஸோ அதனால் அந்த காணொலியை வந்து உங்களுக்கு நான் பதிவேற்ற முடியாமல் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்தியாவுக்கு வர வேண்டியிருந்தேன். ஸோ இந்தியாவில் வந்து உங்களுக்கு சில வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போடணும், நிறைய வீடியோஸ் கொஞ்சம் இல்லை நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளானெல்லாம் வச்சுருந்தது. அதை எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு நிலைமை, வீடியோக்கள் வந்து போட இல்லாமல். ஸோ அதனால் நான் பெருசாக வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலை. இங்கே இந்தியா வரும்போது நார்மலாக சின்ன சின்ன கிளிப்ஸுகள் எடுத்துக்கொண்டு வந்தேன், சும்மா ஒரு மெமரிஸாக சும்மா நார்மலாக போட்டு விடுவோமேன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோக்கள் தான் வந்து நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. நான் வந்து பலாலிலேருந்து தான் வந்து சென்னைக்கு வந்தேன்னா, சென்னையிலேருந்து அண்ணா நகர். ஸோ இந்த வீடியோ இந்த இதில் தான் இதை வந்து நான் உங்களுக்கு காணொலியாக சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்து போட்டிருக்கேன். பாருங்கள். நான் வரும்போது என்னோடய யூடியூப்பர் எஃப்னா சுதன் அந்த அண்ணா வந்திருந்தார். ஸோ அவரோட கழிச்சு கொண்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா வந்தேன். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. தெரிஞ்சவங்களெல்லாம் நினைக்கும்போது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ சுதன் அண்ணாவோட நிறைய விஷயங்கள் காய்ச்சி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஆக்டர் ரம்பா மேடம் வந்து வந்திருந்தா. ஸோ அவாவுக்கு வந்து நான் ஒரு ஆர்ட் ஒர்க் கொண்டு செஞ்சு கொடுத்துருந்தேன் லாஸ்ட் இயர். ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட் உண்டு, அவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட அம்மா அப்பா அண்ட் அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக நிற்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் உண்டு. ஸோ அப்போ அவங்க வந்த இடத்துல நான் அவங்களுக்கு அதை என் ஃபோனில் இருந்துச்சு. ஸோ கொண்டு போய் காட்டினேன்னு சொல்லி நான் செஞ்ச ஒர்க்குன்னு சொல்லி அது வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் செஞ்ச ஒர்க்குன்னு சொல்லி காட்டியிருந்தேன். ஸோ அவங்க பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது, தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே லேண்ட் பண்ணிவிட்டு என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து சித்தப்பா வந்திருந்தார். சித்தப்பாவோட ஏரியா அப்படியே அண்ணா நகர் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து நான் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே சென்னைக்கு வந்த ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்படி போடலாம் போயிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் என்ன நடந்தேன்னு சொல்கிறேன். பின்னால் வந்து நான் வீடியோவை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், பாருங்கள். அப்போ நான் வந்து ஒரு 6 நாட்கள் தான் வந்து இங்கே இந்தியாவில் நிற்கிற பிளான். ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்ரீலங்கா வந்துடுவேன். ஸோ இப்போ என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ பாருங்கள். வேறு என்னத்தை உங்களுக்கு காட்டுறது, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் டைம் வேறு சான்ஸ் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வீடியோஸ் தர பார்க்குறேன். ஸோ இந்த முறை நார்மலாக ஒரு சின்ன சின்ன இதுகள் தான், பாருங்கள். அது எனக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வேறு என்ன, நல்லா இருந்துச்சு. இங்கே சென்னை நல்லா இருக்குது, அண்ணா நகர் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது. இப்போ எங்கே போனாலும் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறனாலும் சிட்டியான ட்ராஃபிக்காக இருக்குது. நம்மளோட ஊரில் அப்படி இல்லை தானே, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுவோம், அவ்வளோ ட்ராஃபிக் இல்லை இங்கே. ஸோ அப்படி தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தோன்னே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்த்தோன்னே அப்படி தான், என்னடா அவ்வளோ சனமாக இருக்குது, எல்லோரும் எங்கடா போகிறாங்கிற மாதிரி சொல்லி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நிறைய மக்கள் இருக்கணும், எல்லாருமே பரபரப்பாக இருக்கணும், எல்லாம் பரபரப்பான ஊராக இருக்குது. இன்றைக்கு வந்து எத்தனாவது நாள், 3வது நாள், 4வது நாள். அன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி. நேற்று நான் ஒரு இடம் போயில, இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போய் வந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு டீ ஷாப் ஓப்பனிங் உண்டு, அங்கே போய் பார்த்துருந்தாங்க. அந்த கேரளா மேளமெல்லாம் அடிச்சு கொண்டு இருந்தாங்க. ஸோ அதையும் ஒரு சின்ன கிளிப் கொண்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அங்கே ஒரு கருப்பட்டி காஃபி டீ ஒன்று தந்தாங்க, டீ அது குடிக்க தான் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு, கருப்பட்டி டீ உண்டு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு வந்தோம். அப்போ எங்களோட சித்தப்பா நம்ம ஆள் வந்திருந்தேன். அவள் வந்து அந்த சவுண்டுக்கு வந்து அழ தொடங்கிட்டா. ஸோ கொஞ்சம் அவள் அங்கால கூட்டி கொண்டு போயிட்டு அப்புறம் அந்த மியூசிக்கெல்லாம் சத்தங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு போய் நாங்கள் டீ குடிச்சிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வெளியில் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு
பார்ப்போம் என்ன மாதிரி இன்றைக்கு நாள் போகுதுன்னு சொல்லி. இங்கே வந்து எனக்கு எப்படி பொழுது போச்சுண்டா, இங்கே என்னோட குடும்பத்தில் வயசுக்கு மூத்த 2 பேர் இருக்கணும். எங்களோட அப்பப்பாண்ட தம்பி இருக்கிறார். ஸோ அப்போ எனக்கு இப்போ அப்பம்மாவும் இல்லை அப்பப்பாவும் இல்லை, இறந்துட்டினா. ஸோ இவையெல்லாம் இப்போ இங்கே வயசுக்கு மூத்தார்கள். அப்போ எங்களோட அப்பப்பாண்ட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சொன்னார் தாத்தா. அப்பம்மாவும் அப்படித்தான் நிறைய எங்களோட அப்பம்மாண்ட ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிச்சுன்னா. ஸோ அவைகளோட அந்த பழைய கதைகளெல்லாம் கழிச்சு கொண்டு சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லாத்தையும் கேட்டு வந்தது. ஸோ அவையோடு தான் கூடுதலான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அவையோடு இருந்து கழிச்சு கொண்டிருக்கிறது, மற்ற சித்தப்பாண்ட பிள்ளை இருக்குது அவாவோட இருந்து விளையாடி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த முறை நாட்கள் வந்து போனது. நல்லா இருந்துச்சு. இவளோடையெல்லாம் ஃபோனில் தான் நிறைய நாட்கள் வந்து கழிச்சிருக்கிறேன். முதலாக எல்லோரையும் வந்து இங்கே வந்து பார்த்தல் வந்து சந்தோஷம், எல்லோரையும் நேரடியாக வந்து பார்த்தது. ஸோ இது மாதிரி தான் சுவிஸ் சித்தப்பா இருந்தவர், அவரை வந்து என்னால் நேரில் பார்க்கலாம் போயிட்டுது. ஸோ அது இப்போ இல்லை. அட்லீஸ்ட் டிவியிலாச்சும் நான் வந்து எல்லாரையும் பார்த்தேனே. ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷம். பாப்போம் நெக்ஸ்ட் டைம் கிடச்சிதுன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இடங்கள் வந்து காட்டுறேன். என்னுடைய பார்த்தா வியூ ஆஃப் வினோவோட பார்வையில் எப்படி ஊர் இருக்குது நாடு இருக்குதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நல்ல வீடியோஸ் தர பார்க்குறேன். இது பார்ப்போம். நிறைய நாட்கள் வீடியோஸ் போனால் விட்டுனேன், அதுக்கப்புறம் போட்டேன் கொஞ்ச நாள். அப்படி தான் இந்த டைம் கிடைக்கும் போது வீடியோஸ் எடுத்து போடுறது. எனக்கு ஃபுல் டைம் நான் இதுதான் செஞ்சு கொண்டு யூடியூப் தான் செஞ்சுவேன். சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட். எனக்கு ஃப்ரீ டைமில் நான்